தள்ளுபடி செஞ்சால் அதுக்கு மேலே என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக தமிழகத்தோட செயல்பாடு இந்த இடத்துல நடந்து கொண்ட விதத்தை வச்சு மதம் தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்து, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வேலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை பணி. என்ன, இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதில் தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று. இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் 2014 அவர்கள் பெரிதும் போற்றிக் கொண்டிருக்கிற அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே, அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது உள்ள தீர்ப்பு தான். ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி இன்னும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராகவே. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கிறது தான் இந்த தீர்ப்பு வந்தது. அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் நீதி போயிருக்கிறார். ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு உடன்பாக இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை. அதிமுக இதே, அதாவது சொல்கிறேன், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்றைக்கு என்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையை நம்பாமல்